இந்த வீடியோல வந்து நம்ம டாப் 5 மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிஷ்ஷ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம லாஸ்ட்லருந்து போலாம். அதாவது டாப் 5, 4, 3, 2, 1 இந்த மாரி ஆர்டர்ல நம்ம போலாம். அப்படி நம்ம டாப் 5ல என்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம பீட்டா ஃபிஷ் தான். இந்த பீட்டா ஃபிஷ் வந்து நீங்க நெறைய பேர் வளர்த்திருக்கலாம், நெறைய பேர் வளர்த்தாம இருக்கலாம். ஆனா, நீங்க ஃபிஷ் ஹாபில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இத ஒரு டைமாவது இந்த பீட்டா ஃபிஷ் வளர்த்திருப்பீங்க. இதுக்கு மெயினா ஏன் இது டாப் 5ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாம இதோட தோகை வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லான நெறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது ரேடியம் கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பார்க்கறதுக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இத வந்து டாப் 5ல வச்சிருக்கேன். லாஸ்ட்லேருந்து செகண்டாவது. அதாவது 4த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோன் ஃபிஷ். ஆ இந்த ஃபிஷ் வந்து நெறைய பேர் வளர்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, இதுக்கு இந்த ஃபிஷ் வளர்த்துறதுக்கு வந்து நெறைய டேங்க் செட்டப் வேணும். இது வந்து பெரிய டேங்க்ல தான் அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன டேங்க் வந்து ஈஸியா தேர்ந்து போயிடும். இதோட ரேட்டுமே நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமான ரேட்ல விப்பாங்க. இதுக்கு வந்து டேங்க் செட்டப் கரெக்ட்டா குடுக்கணும். ஹைடிங் ஸ்பாட்டு, ஃபில்ட்ரு இதெல்லாமே கரெக்ட்டா குடுக்கணும். அதனால மேக்ஸிமம் யாருமே இந்த ஃபிஷ்ஷ வளர்க்க மாட்டாங்க. ஆனா, இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டேங்க் வாங்கி வளர்த்துற அளவுக்கு இந்த ஃபிஷ் வந்து ஒர்த்தான ஃபிஷ். ஏன்னா, இந்த ஃபிஷ் வந்து ஆரஞ்சு கலர், ரெட் கலர்ல அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட பாடியில வர ஒயிட் ஸ்ட்ரைப்ஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நெறைய பேர் படத்தில பார்த்துருப்பாங்க. அதாவது இந்த நீமோ சொல்லிட்டு ஒரு படத்தில இந்த ஃபிஷ் வரும். அதாவது அந்த படத்து பேர் வந்து ஃபைண்ட் நீமோ. இந்த படத்த பார்த்து இந்த ஃபிஷ்ஷ புடிச்சு போனவங்க யாராவது இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்ல 3 அதாவது டாப் 3ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷ பத்தி வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படி இந்த ஃபிஷ்ஷ பத்தி தெரியலைன்னா, நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. நான் மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபிஷ் ஏன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுக்கு வந்து அவ்ளோ டேங்க் செட்டப் தேவையில்ல. ஓரளவுக்கு மினிமலான டேங்க் செட்டப் இருந்தாலே போதும். நான் டேங்க் செட்டப்பே வேணான்னு சொல்லல. ஆனா, இதுக்கு வந்து மினிமலான டேங்க் செட்டப் தேவைப்படும். அதாவது நீமோ மாரி ரொம்ப அதிகமான டேங்க் செட்டப்லாம் தேவைப்படாது. இதுக்கு ஓரளவுக்கு மினிமலா இருந்தாலே போதும். ஆ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆ இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பார்க்கறதுக்கே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது நெறைய பேர் வளர்த்த வளர்த்த முடியும். அதனால இத வந்து கிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரெஷ் வாட்டர்லயே இருக்கிறதுலயே இது வந்து கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது சால்ட் வாட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மீனுங்க இருக்கு. ஆனா ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நம்ம லிஸ்ட்ல டாப் 2 அதாவது டாப் 2ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேண்டரின் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்க்கறக்கு ஒரு ஸ்லைமோட ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதாவது ஸ்லைமோட ஸ்ட்ரக்சர்னா அந்த ஷேப் சொல்லல. இதோட பாடிய பார்க்கறக்கு ஒரு ஸ்லைமோட ஷேப்ல இருக்கும். ஆ இது வந்து மேக்ஸிமம் கடல்ல தான் வரும். இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாடியிலேருந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து இது கிரியேட் பண்ணும். அது கிரியேட் பண்றனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இத சாப்பிட வர எந்த மீனுமே இத சாப்பிட தோணாது. அதாவது ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் பண்ணும். அதனால இத சாப்பிட வர எந்த மீனுமே இத சாப்பிட தோணாது. ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான ஃபிஷ். நைட்ல கூட இது வந்து ரேடியமாட்ட இதோட உடம்புல இருக்க கூடு எல்லாமே கொஞ்சம் ஷைன் ஆகும். நம்ம லிஸ்ட்ல டாப் 1 அதாவது டாப் 1ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லயன் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து வளர்த்துவாங்க. அக்வேரியம்ல வளர்த்துவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ரேர் தான். இத வளர்த்துறதுக்கு ரொம்ப பெரிய அக்வேரியம் டேங்க் செட்டப் தேவைப்படும். ஆனா இது மேக்ஸிமம் இது ஓஷன்ல தான் அவைலபிளா இருக்கும். ஆனா இத அக்வேரியம்ல வளர்த்துறவங்களும் இருக்காங்க. ஆ இதுக்கு வந்து நெறையா டேங்க் செட்டப், ஃபில்ட்ரேஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் இந்த ஃபிஷ் வந்து கரெக்ட்டா நம்ம டேங்க்ல உயிர் வாழும். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்கறதுக்கு லயன் மாரியே இருக்கும். ஆ லயன் மாரியே இருக்கனால, இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, லயன் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அட்ராக்டிவா இருக்கு. எல்லா விலங்குகளும் கம்பேர் பண்ணும்போது. அதே மாரி இது லயன் ஷேப்ல இருக்கனால, மேக்ஸிமம் இது ரொம்பவே நெறைய பேத்துக்கு புடிச்ச ஃபிஷ்ஷா இருக்கு. அதனால தான் இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷ டாப் 1 வச்சிருக்கோம். ஆ இது போக நெறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. அதாவது நம்ம அக்வேரியம் நார்மலா எல்லாமே வளர்த்துறதுலயே நெறைய ஃபிஷ்ஷஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த வீடியோட பார்ட் 2 பண்றேன். அப்புறம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.